ஒரு நாள் அவர்கள் படிக்கும் ஓவிய வகுப்பில் எல்லாம் விசித்திரமாக மாறியது. குழந்தைகளின் முகங்களிலும் சோகம் தெரிந்தது. அது ஒரு சாம்பல் நாள் போல இருந்தது. அப்போது திடீரென மீராவின் செல்ல முயல் ஓடி மறைந்துவிட்டது. அதைத் தேடி ஓடினார்கள் எல்லாரும். ஓடிய ஓட்டம் அவர்களை ஒரு ஒளிரும் மர்மமான குகைக்கு கொண்டு சென்றது. அந்த குகைக்குள் நுழைந்ததும் விலங்கு சின்னங்களுடன் 5 மாய இசைக்கருவிகள் அவர்களை காத்திருந்தன. அப்போது நட்சத்திரங்கள் போல மின்னும் ஒரு பாடகி தோன்றே, உலகத்தின் மகிழ்ச்சியை காப்பாற்ற இசை தேவை என்று சொன்னாள். முதலில் அவர்கள் இசை பயிற்சி செய்ய முயன்றார்கள். ஆனால் அது முழுக்க முழுக்க வேடிக்கையான தோல்வி. அசிங்கமான சத்தங்கள், பறக்கும் முடிகள், எல்லாம் சிரிப்பே சிரிப்பு. அந்த நேரத்தில் பாப் என்ற நீல நிற மினுமினுக்கும் அழகான ஏலியன் பந்து போல ஒன்று விழுந்து வந்து இசை கண்ணீர் சிந்தியது. க்ளோயின் பபுள் டீயை குடித்த பாப் எல்லா மகிழ்ச்சியையும் திருடும் கொடிய மாஸ்ட்ரோ க்ளூம் பற்றி சொன்னான். அதன்பின் அவர்கள் அனைவரும் பயிற்சி எடுத்தார்கள். தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து ஒளிரும் இசை கவசம் உருவாக்க கற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் பூங்கா திடீரென அமைதியாகிவிட்டது. க்ளூம் வந்துட்டான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு ரகசிய நடன அசைவுடன் அவர்களின் உடைகள் சூப்பர் ஹீரோ உடைகளாக மாறின. முதல் போர் இசையும் நரி ஹோலோகிராம்களும் கொண்டு சோகமான குரங்குகளை அவர்கள் காப்பாற்றினார்கள். அதைக் கொண்டாட குரங்குகள் ஒரு வேடிக்கையான நடன விருந்தை நடத்தின. பாப்பாடினான், குலுங்கி குலுங்கி. அடுத்த சவால் ஐஸ்கிரீம் திருவிழா. அங்கேயும் மகிழ்ச்சியை திருட க்ளூம் திட்டமிட்டான். அவர்கள் ரகசியமாக ஐஸ்கிரீம் கடைகளில் வேலை செய்வது போல நடித்தார்கள். அப்போது க்ளூம் தோன்றே எல்லோரின் மகிழ்ச்சியையும் உறிஞ்ச ஆரம்பித்தான். அதை பார்த்து, நாங்கள் சோகத்துக்கான மருந்து என்று மீரா கூரையில் இருந்து கத்தினாள். இரண்டாவது போர். சோலையின் பாண்டா சக்தி அலைகள் சாம்பல் ராட்சசங்களை விரட்டின. பெண் க்ளோயும் மீராவும் சேர்ந்து பாட மகிழ்ச்சி மழை பெய்து மக்கள் வெளித்தெழுந்தார்கள். க்ளூம் கோபமாக, என் அமைதியான புரட்சி என்று கத்தி மறைந்துவிட்டான். அவர்கள் பிரபலமாகிவிட்டார்கள். பள்ளியில் சிறு குழந்தைகள் அவர்களின் படங்களை வரைந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு போலி செய்தி அவர்களை ஏமாற்றே பயங்கரமான கைவிடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அழைத்துச் சென்றது. அங்கே அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிக்கிக் கொண்டார்கள். தங்கள் மிகப்பெரிய பயத்தை ஒவ்வொருவரும் எதிர்கொண்டார்கள். அப்போது தைரியமான பாப் பபுள் டீயும் தைரியமும் கொண்டு வந்து எல்லோரையும் காப்பாற்றினான். அவர்கள் ஒன்றிணைந்து தப்பி வந்து உலக கேபாப் திருவிழாவை க்ளூம் தாக்கப் போகிறான் என்பதை உணர்ந்தார்கள். நேரம் இல்லை. அவர்கள் ஒரு பஸ்ஸை இசை குதிக்கும் வாகனமாக மாற்றி பறந்தார்கள். திருவிழா மேடையின் பின்னால் க்ளூம் சோகத்தால் உலகத்தை உறைய வைத்துக் கொண்டிருந்தான். இறுதி நேரம். இது எல்லோருக்குமான பாடல் என்று அவர்கள் ஓடி வந்தார்கள். ஷைன் டுகெதர் என்ற இறுதி பாடல் மகிழ்ச்சியின் வானவில் புயலை உருவாக்கியது. அதிகமான மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் க்ளூம் ஹார்ம்லெஸ் இசை குறிப்புகளாக உடைந்தான். மீண்டும் நிறங்கள், சிரிப்புகள். உலகம் முன்பை விட அதிகமாக பிரகாசித்தது. அவர்களின் மாய இசைக்கருவிகள் அழகான நகைகளாக மாறின. அடுத்த முறை வந்தாலும் தயார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. கடைசி வேடிக்கை காட்சி. டிஸ்கோ பந்து தொப்பி போட்ட பாப் குட்டி நாய்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தான். ஒரு அழகான பாடலைப் போலவே மகிழ்ச்சியும் உள்ளே பூட்டி வைக்கப்பட்டால் அதற்கு உண்மையான மதிப்பு இல்லை என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. ஒளிரும் ஒரு கடல் குகையில் மிகச் சற்று பயந்த சுபாவமுள்ள ஆக்டோபஸ் கிளேண்ட் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மகன் டாசில் முழுக்க முழுக்க டிஸ்கோ பந்து போல ஒளி வீசும் குட்டி ஆக்டோபஸ். டாசிலுக்கு பள்ளிக்குப் போகும் முதல் நாள். அதனால் கிளேட் கடலில் இதை தவிர்க்கணும், அதை செய்யக்கூடாது என்று எல்லா ஆபத்துகளையும் பட்டியலாக சொல்லிக் கொண்டே இருந்தான். பள்ளியில் சில மீன்கள் டாசிலை கிண்டல் செய்தன, பயந்த குட்டி என்று. அதனால் தைரியமாக, பயமூட்டும் சாண்டி அபிஸ் என்ற இடத்துக்குப் போகிறேன் என்று டாசில் ஒரு சவால் ஏற்றுக்கொண்டான். பயத்தால் டாசில் இன்னும் அதிகமாக ஒளிர்ந்தான்.
அந்த ஒளி பொருட்களை சேகரிக்கும் பர்னபி என்ற உயிரின் கவனத்தை ஈர்த்தது. மென்மையான குமுழி வலையில் டாசிலை பிடித்துக் கொண்டான். இதை எல்லாம் கிளேட் பார்த்துவிட்டான். அப்போது எப்போதும் ஸ்னாப் ஸ்னாப் என்று சத்தம் போடும் சுறுசுறுப்பான பிஸ்தலிரால் ஸ்னாப்பி வாங்க போகலாம் என்று கிளிண்டை உற்சாகப்படுத்தினான். முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்தான் கிளேட். பயம் இருந்தாலும் ஸ்னாப்பி பக்கத்தில் இருந்ததால் தைரியம் வந்தது. அவர்கள் சின்னச் சுழலும் நீரோடையில் பயணம் செய்தார்கள். அங்கே எப்போதும் மறந்துவிடும் காற்று நிரம்பிய 2 பார்மீன்களும் நண்பர்களாக சேர்ந்தன. ஒரு பழைய கப்பல் சிதைவில் லுட்விக் என்ற லாப்ஸ்டரை சந்தித்தார்கள். அவன் பேசுவது எல்லாம் ஒரு முதிய அரசன் மாதிரி ஜானமாக இருந்தது. இருட்டான ஒரு பள்ளத்தாக்கில் கிளேட் தனது ஒளியை பயன்படுத்தி குட்டி ஆங்லர் மீன்களோடு விளையாடினான். பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. சந்தோஷமாக குதிக்கும் ஜெல்லி மீன்களின் மீது அவர்கள் துள்ளி துள்ளி சென்றார்கள். அது முழுக்க ஒரு திராம்போலின் விளையாட்டு மாதிரி இருந்தது. அப்போது புத்திசாலியான ஸ்டைலான டம்போ ஆக்டோபஸ் ஒருத்தி கிளிண்டுக்கு ஒரு மந்திர முத்து கொடுத்தாள். அதில் ஒளியை சேமிக்கலாம். திடீரென்று மெதுவாக நடக்கும் மானாட்டீஸ்களோட ஒரு ஜாலி டான்ஸ் பார்ட்டிக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். பயமூட்டும் பழைய வலைகள் தொங்கிய காடை கிளேட் தைரியமாக வழிநடத்தி அனைவரையும் கடத்தினான். அப்போது ஒரு வரைபடம் கிடைத்தது. டாசில் மெரினாவில் இருக்கும் பர்னபியின் படகில் இருக்கிறான் என்று தெரிந்தது. ஒரு விளையாட்டு மனசுள்ள குட்டி திமிங்கலம் அவர்களை முழுங்கி அடுத்த நொடி அச்சு என்று தும்மி இலக்கிற்கு இன்னும் அருகில் விட்டது. மெரினாவில் பொக்கிஷங்கள் ஒட்டிய ஒரு புத்திசாலி மீன் ரகசிய குழாய் ஒன்றை காட்டியது. அந்த படகுக்குள் இருக்கும் குழாய்களில் சுழன்று சுழன்று வேகமாக அவர்கள் பயணம் செய்தார்கள். இறுதியில் ஒளி மங்கிய சோகமாக இருந்த டாசிலை கண்டார்கள். அவன் மற்ற பிடிபட்ட கடல் உயிர்களோடு ஒரு தொட்டியில் இருந்தான். கிளேட் உடனே ஒரு புத்திசாலி திட்டம் போட்டான். எல்லாரும் சேர்ந்து தான் டாசிலை மீட்போம். கிளேட் திடீரென்று எல்லா ஒளியையும் அணைத்தான். அங்கெல்லாம் இருட்டு, சிரிப்பு, குழப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாரும் குழாய்களுக்குள் தப்பிச் சென்றார்கள். பர்னபி பின்னாடி துரத்தினான். ஒரு பூட்டிய வடிகாலில் கிளேட் தன் மென்மையான உடலைச் சுருக்கி சின்ன துளைகளில் நுழைந்து அனைவரையும் விடுவித்தான். பிளாஸ் என்று திறந்த கடலுக்குள் வந்தார்கள். அங்கே ஒளிரும் சந்தோஷமான மீண்டும் சேர்க்கை. வீட்டுக்கு திரும்பும் பயணம் ஒரு பெரிய ஜாலியான பேரணியாக மாறியது. எல்லா புதிய நண்பர்களும் சேர்ந்தார்கள். முழு பவளப்பாறையும் கொண்டாடியது. கிளேட் ஒரு ஹீரோ ஆனான். டாசில் தனது ஒளியை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். இப்போது எல்லாரும் கிளிண்டின் குகையில் கூடிச் சேர்ந்து அந்த பெரிய சாகசக் கதையை கேட்கிறார்கள். இப்படியே டாசிலின் ஒளி எல்லோருக்கும் பிரகாசிக்கிறது. கிளிண்டின் தைரியம் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படும் கதையாக மாறியது. சஹாரா ஸ்குவேரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த வண்ணமயமான பேரணியின் நடுவே யாரும் எதிர்பாராத ஒரு வினோத பனிப்புயல் திடீரென தாக்கியது. வெயிலின் மத்தியில் பனி விழ பேரணி முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. அதே நேரத்தில் போகோவின் காவல் நிலையத்தில் பெரும் வெள்ளம் புகுந்தது. காரணம், ஜூடோபியாவின் காலநிலை மண்டலங்கள் எந்த ஒழுங்கும் இல்லாமல் இடம் மாறிக்கொண்டிருந்தன. இந்த விசித்திர சம்பவங்களை விசாரிக்கையில் அருங்காட்சியகத்தின் புதிய கிறிஸ்டல் கண்காட்சியில் இருந்த பாதுகாப்பு காட்சிகளில் ஒரு மர்மமான ஒளிச்சிமுள் பதிவாகியிருந்தது. அருங்காட்சியகத்தின் இளம் இன்டர்ன் பாங்கில் திருடப்பட்ட ஹார்மனி கிறிஸ்டல்கள் சுற்றுச்சூழலை நிலைநிறுத்தும் சக்தி கொண்டவை என விளக்கினாள். அப்போது அனைவருக்கும் புரிந்தது, இது விபத்து அல்ல, அந்த கிறிஸ்டல் திட்டமிட்டே திருடப்பட்டுள்ளது. இந்த முக்கிய வழக்கு ஜூடிக்கு கொடுக்கப்பட்டது. நிக் தன்னார்வமாக உடன் சேர்ந்தான். பயத்தில் நடுங்கும் பாங்கிலும் அணியில் சேர்க்கப்பட்டாள். கிறிஸ்டலின் சக்தி அலைவரிசையை பின்தொடர்ந்து அவர்கள் கனல் டாக்ஸ் பகுதிக்கு சென்றனர். அங்கே திடீரென தாக்குதல். நிக் நீரில் விழுந்து விட்டான். அதே சமயம் சில்லி என்ற நரி மற்றும் ஸ்ப்ரவுட் என்ற பேச்சர் அவனை காப்பாற்றினார்கள். அப்போது வில்லன் கிளிமர் தோன்றினான். இயற்கைக்கு மாறான ஜூடோபியாவை இந்த கிறிஸ்டல் மூலம் மீண்டும் ரீசெட் செய்வேன் என்று அவன் சபதமிட்டான். பாங்கில் கிறிஸ்டலின் சக்தி ஒரு புராணமாக கூறப்படும் மறைந்த பள்ளத்தாக்கை நோக்கி செல்கிறது என கண்டறிந்தாள்.
உடனே பாங்கெலின் பல்வேறு நிலத்திலும் செல்லக்கூடிய டெராரோவர் வாகனத்தில் அவர்கள் பயணத்தைத் தொடங்கினர். அடங்காத அவுட்லானஸ் பகுதிகளில் பயணம் செய்தபோது ஒவ்வொருவரும் தங்களுக்கான பங்கினை உணர்ந்தனர். ஒரு கட்டத்தில் ரோவர் மாட்டிக்கொண்டது. அப்போது பாங்கெலின் மடிக்கக்கூடிய அளவைகள் சிறந்த மண்வெட்டிகளாக மாறின. பின்னர் இடம்பெயரும் பெரும் காரிபூ மிருகங்களின் ஆற்றை மிக கவனமாக அவர்கள் கடந்து சென்றனர். திடீரென உருவான சிறிய புயலிலிருந்து சில்லியின் வானிலை அறிவு அனைவரையும் காப்பாற்றியது. ஒரு குகைக்குள் கண்ட ஓவியங்கள் இந்த கிறிஸ்டல்கள் காலநிலைகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன என்பதை வெளிப்படுத்தின. அதே குகையில் கிளிமர் திடீர் தாக்குதல் நடத்தி அணியை பிரித்துவிட்டான். அப்போது ஸ்ப்ரவுட் ஒளிரும் பூஞ்சைகளை பயன்படுத்தி கிளிமரின் ஒளிக்கு உணர்வுள்ள பட்டாம்பூச்சிகளை குழப்பினான். பின்னர் அவர்கள் எக்கோசிஸ்டம் வாலியை கண்டடைந்தனர். அழகானது, ஆனால் மிகுந்த குழப்பத்துடன் நிலையற்றது. பாங்கெல் தன்னை சந்தேகிக்கத் தொடங்கினாள். ஆனால் அணியினர் அவளின் தனித்துவமான புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் உறுதிப்படுத்தினர். அபாயம் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை கடக்க அவர்கள் சுற்றுச்சூழல் புதிர்களை தீர்த்தனர். அங்கே பிளந்து துடித்துக் கொண்டிருந்த கிறிஸ்டல் இதயத்தின் அருகே கிளிமரை கண்டனர். ஜூடி அவனை எதிர்த்து, "நீ காப்பாற்ற நினைப்பவர்களையே நீ காயப்படுத்துகிறாய்" என்று கூறினாள். அதன்பின் நிலையற்ற சூழலையே ஆயுதமாக்கிய ஒரு கடும் போராட்டம் தொடங்கியது. அப்போது பாங்கெல் ஒரு தீர்வை முன்வைத்தால், கிறிஸ்டல் இதயத்தை அழிப்பது அல்ல, அதை மீண்டும் சரிசெய்வது. ஜூடியும் நிக்கும் சக்தி வெடிப்புகளுக்கிடையே சுருட்டப்பட்ட பாங்கெலை பந்து போல உருட்டி முன்னே அனுப்பினர். பாங்கெல் தன் டேப்லெட்டை இணைத்து மிக நுணுக்கமான மறுசீரமைப்பை தொடங்கினாள். ஜூடி உண்மையான இயற்கை என்பது மாற்றத்தை ஏற்கும் தன்மை கொண்டது என கிளிமரை நம்ப வைத்தாள். கிளிமர் பின்னடைந்தான். ஒரு இசைவான சக்தி அலை பள்ளத்தாக்கையும் ஜூடோபியாவின் காலநிலைகளையும் மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்தது. சீரமைக்கப்பட்ட சமநிலை சூழலை கொண்டாட ஜூடோபியா முழுவதும் மகிழ்ச்சி பெருவிழா நடந்தது. பாங்கெல் எகோ இன்டிகிரேஷன் அதிகாரியாக உயர்ந்தாள். அணியினரும் தங்களுக்கான புதிய நோக்கங்களை கண்டனர். இறுதியில் கூரையிலிருந்து அந்த இசைவான பல்வகை ஒரு அழகான கடல் ராஜ்யத்தில் கின்கிரில்லியம் என்ற அரசனும் அவனுடைய புதிதாகப் பிறந்த குட்டி மகன் என்பவனும் வாழ்ந்து வந்தார்கள். கடலில் எல்லாமே ஒரு வட்டம் மாதிரி ஓடுது கண்ணா என்று அப்பா வாழ்க்கையின் பெரிய ரகசியமான நீரோட்டத்தின் வட்டம் பற்றி இனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த ராஜ்யத்தில் நிழல்களில் ஒளிந்து கொண்டு பொறாமை கொண்ட ஒரு ஆக்டோபஸ் இருந்தான். அவன் பெயர் கிராகன். ஒரு நாள் கிராகன் செய்த ஒரு சூழ்ச்சி ஆழமான பள்ளத்தாக்கில் ஒரு பயங்கரமான விபத்தை ஏற்படுத்தியது. இதுக்கெல்லாம் நான்தான் காரணம் என்று நினைத்த குட்டியின் தன் வீட்டை விட்டு மிகவும் தொலைவில் அனுப்பப்பட்டான். தனியாக இருந்த இனே 2 ஜாலியான நண்பர்கள் கண்டுபிடித்தார்கள், பபிள்ஸ் மற்றும் கர்கில். கவலை வேண்டாம், சந்தோஷம்தான் முக்கியம் என்று அவர்கள் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான பாடலை பாடினார்கள். பல வருடங்கள் கழித்து பெரியவனானான். ஆனால் அவன் இன்னும் விளையாட விரும்பும் நல்ல மனசோடே இருந்தான். ஒரு இரவு நட்சத்திரங்களை பார்த்தபோது பழைய நினைவுகள் அவன் மனதை சோகமாக்கின. அப்போது ஒரு பழைய நண்பன் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னான். குற்ற உணர்ச்சியால் நிறைந்த கோபத்தில் நீந்திக் கொண்டு அங்கிருந்து போய்விட்டான். திடீரென்று கர்கில் ஒரு மந்திர சிப்பியைத் தட்டினான். பிலின் ஒரு அற்புதமான ஆச்சரியம் நடந்தது. அங்கே தோன்றினார் இனின் அப்பா. அவர் அன்பும் ஞானமும் நிறைந்த அறிவுரையைத் தந்தார். தைரியமாக, நான் வீட்டுக்கு திரும்பப் போறேன் என்று தன் நண்பர்களோடு முடிவு செய்தான். வீட்டுக்கு சென்றபோது ஒரு காலத்தில் அழகாக இருந்த அந்த இடம் இப்போது நோயுற்று சாம்பல் நிறத்தில் இருந்தது. அங்கே தைரியமும் சுறுசுறுப்பும் கொண்ட பழைய தோழி கோரலை மீண்டும் சந்தித்தான். முக்கியமான வேலை நடந்து கொண்டிருந்தாலும் பபிள்ஸ் மற்றும் கர்கில் சின்ன சின்ன காமெடிகளால் எல்லாரையும் சிரிக்க வைத்தார்கள். கிராகனின் காவலர்கள் எல்லாம் எப்போதும் புலம்பும் சலிப்பான கூட்டம்தான். பெரிய நீரோட்டத்தை மீண்டும் தொடங்க இதுதான் பிளான் என்று கோரல் அனைவருக்கும் விளக்கினாள். இந்நேராக நீந்தி சென்று கெட்ட கிராகனை எதிர்கொண்டான். அப்போது நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஜாலியான அற்புதமான கவனச்சிதறலை உருவாக்கினார்கள். கடைசியாக
கிராகன் தன் முழு சக்தியையும் வைத்து இனை தோற்கடிக்க முயன்றான். அப்பாவின் பாடம் இனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் புத்திசாலியாக ஒரு பெரிய சுழலை வேர்ல்பூல் உருவாக்கினான். எல்லா மீன்களும் ஒன்றாகச் சேர்ந்து கற்களை தள்ளி வழியைத் திறந்தார்கள். உடனே அழகான நிறங்களும் உயிரும் மீண்டும் பவளப்பாறைக்கு வந்தது. ராஜாவானான். அவனுடைய பக்கத்தில் கோரல், பபிள்ஸ், கர்கில் எல்லாரும் இருந்தார்கள். காலம் மீண்டும் திரும்பியது. இப்போது தன் சொந்த குட்டிகளை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். எல்லாரும் ஒன்றாகச் சேர்ந்து கொண்டாடினார்கள். மீண்டும் அவர்களுக்கு பிடித்த பாடலை பாடினார்கள். குழந்தைகளே, நினைவில் வைங்க, பகிர்ந்தால்தான் எந்த பொக்கிஷம். மாயாவின் வெயில் நிறைந்த அறையில் ஸ்கவுட் மற்றும் அவன் நண்பர்கள் விளையாட்டு விளையாடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆந்தையான பூமர் ஒரு துணிச்சலான வீரனின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். மாயாவின் பையில் இருந்து ஸ்கவுட் மெதுவாக எட்டிப் பார்க்கிறான். அங்கே சின்ன லியோ தனது பயணத்திற்காக பூமரை பையில் வைத்துக் கொள்வதை அவன் பார்க்கிறான். தரையில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஸ்கவுட் கண்முன்னே பூமர் லியோவின் ஸ்ட்ரோலரிலிருந்து கீழே விழுந்து ஒரு பெரிய அலமாரியின் கீழ் மறைந்து விடுகிறான். அந்த இரவு லியோ பூமரை நினைத்து அழுகிறான். பூமர் தொலைந்து விட்டான் என்று ஸ்கவுட் உணர்கிறான். நாம் அவனை மீட்டே ஆகஸ்ட் வேண்டும் என்று ஸ்கவுட் உறுதியுடன் சொல்கிறான். நிறம் மாறி மறையக்கூடிய பள்ளி ஜிப்பர் தயாராகிறான். துணிச்சலான முள்ளம்பன்றி பெர்லியும் சேர்ந்து கொள்கிறான். மாயாஜாலம் வரையக்கூடிய மார்கர்சர் ஸ்கிரிபில்ஸும் குழுவில் இணைகிறான். விடியற்காலையில் அனைவரும் மாயாவின் பள்ளி பைக்குள் மறைந்து கொண்டு பயணத்திற்கு தயாராகிறார்கள். அவர்கள் மெதுவாக வெளியே பார்க்கிறார்கள். அமைதியான நூலகம் இப்போது நிழல்களால் நிரம்பிய பெரிய புத்தக பள்ளத்தாக்காக மாறியுள்ளது. மினுங்கும் பட்டன் கண்கள் அவர்களை நோக்கிப் பார்க்கின்றன. வெட்கமான மென்மையான புத்தகப் புழுக்கள் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பெட்டியை நோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. அந்த பெட்டியில் சோகமான உடைந்த பொம்மைகள் நிறைந்துள்ளன. அவர்கள் தேடுகிறார்கள், ஆனால் பூமர் இல்லை. அந்த நேரத்தில் ஓலியோ என்ற பிரம்மாண்டமான ஓரிகாமி ஈனிக்ஸ் பறந்து வருகிறது. என் அடுக்குகள் தடை செய்யப்பட்டவை என்று பெருமையுடன் கூறுகிறான். ஜிப்பர் மறைய முயல்கிறான், ஆனால் சிவப்பு நிறத்தில் புள்ளிகளுடன் மாறுகிறான். ஓலியோவுக்கு அது பிடிக்கவில்லை. எங்களுக்கு எங்கள் நண்பர் மட்டும்தான் வேண்டும் என்று ஸ்கவுட் வாக்குறுதி தருகிறான். ஒரு விலைக்கு பதிலாக ஓலியோ உதவ சம்மதிக்கிறான். அவர்கள் கனமான கலைக்களஞ்சியங்களால் ஆன உயர்ந்த சுவரை சந்திக்கிறார்கள். சர் ஸ்கிரிபில்ஸ் ஏறுவதற்காக ஒரு கயிறு வரைகிறான். உலர்ந்த ஒட்டு தடம் வழியை அடைக்கிறது. உதவிகரமான புத்தகப் புழுக்கள் ஒன்றாகச் சுழன்று உயிருள்ள பாலமாக மாறுகிறார்கள். எரிச்சலான காகித திராகன் வழியை மறைக்கிறது. பெர்லி துணிச்சலுடன் மரியாதையாக வணங்கி அதை மனம் விட்டு வழிவிடச் செய்கிறான். ஒரு புதிர் துண்டு இல்லாததால் பயமூட்டும் ஓட்டை உள்ளது. ஜிப்பரின் நிறமுள்ள கண்கள் சரியான துண்டை கண்டுபிடிக்கின்றன. மேலே தொங்கும் ஒரு பொன்னான புத்தக குறியீடு மின்னுகிறது. ஸ்கவுட் தனது ஸ்பிரிங் வாலை பயன்படுத்தி ஜிப்பரை பாய்ச்சுகிறான். வீரத்துடன் பிடித்துக் கொள்கிறான். ஓலியோ மிகவும் ஈர்க்கப்படுகிறான். உண்மையைச் சொல்கிறான். பூமர் பயங்கரமான ஸ்டார் ரூமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான். அவர்கள் சுழலும் சுத்தம் செய்யும் வண்டிகளின் கீழ் பாய்கிறார்கள். சக்கரங்கள் சத்தமிட ஒரு விறுவிறுப்பான ஓட்டம் தொடங்குகிறது. மங்கலான அறையில் அவர்கள் ஒரு பெட்டியை பார்க்கிறார்கள். உள்ளே அமைதியாக மங்கலான வெளிச்சத்துடன் பூமர் கிடக்கிறான். அவர்கள் அவனை அழைக்கிறார்கள். ஆனால் பூமரின் ஒளி பலவீனமாக இருக்கிறது. அவனுடைய பேட்டரிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. பெட்டியின் லேபிளை ஸ்கவுட் பார்க்கிறான். சன்ஷைன் ப்ரீஸ்கூல். பூமரின் கண்களில் புதிய நம்பிக்கை மின்னுகிறது. எங்கள் குழந்தைக்கு நீ தேவை என்று ஸ்கவுட் வேண்டுகிறான். ஆனால் பூமர் அந்த லேபிளை ஏக்கத்துடன் பார்க்கிறான். ஓலியோ ஒரு காட்சியை காட்டுகிறான். அவனை ஒரே ஒரு குழந்தை உருவாக்கினாலும் இப்போது நூலகத்தில் பலருக்கு ஊக்கம் அளிக்கிறான். என் கதைகள் பல குழந்தைகளுக்கு தூக்கம் வர உதவும் என்று பூமர் மெதுவாக சொல்கிறான். அதே என் சிறந்த வேலை. ஸ்கவுட் புரிந்து கொள்கிறான். கனமான இதயத்துடன் பூமரை ப்ரீஸ்கூல் பெட்டிக்குள் வைக்க உதவுகிறான். காலை வருகிறது. சர் ஸ்கிரிபில்ஸ் ஒரு மாயக்காகித விமானம் வரைகிறான்.
அதில் அவர்கள் சுழன்று பறந்து திரும்புகிறார்கள். அவர்கள் மாயாவின் அறைக்குள் விழுந்து உறைகிறார்கள். அவள் வெடித்துக் கொள்ளும் அதே நொடி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஜன்னலிலிருந்து தானவண்டி செல்லுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஸ்கவுட் மெதுவாக பெருமையுடன் வால் ஆட்டுகிறான். அந்த இரவு பெர்லி இன்னும் துணிச்சலானவன். ஜிப்பர் ஒரு நாயகன். நூலகத்தில் ஓலியோக்கு நண்பர்கள். ப்ரீஸ்கூலில் பூமர் பிரகாசமாக ஒளிர்ந்து தூக்கமான சிரிக்கும் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு உண்மையான பரிசு அலமாரியில் மறைக்கப்படுவதற்கல்ல, அதை பகிரும் போதுதான். 5 சகோதரர்கள் மழை நிறைந்த அடுக்கறையில் ஒரு இரகசிய கதவைக் காண்கிறார்கள். அது ஒரு மந்திர பனிக்காட்டிற்கு இட்டுச் செல்கிறது. ஒளிரும் விளக்கு புதரில் பக்குன் என்ற மிருதுவான உயிரினங்கள் ஒளிரும் தும்மலுடன் அவர்களை வரவேற்கின்றன. பேசக்கூடிய விலங்குகள் ஒரு ஜானமிக்க மானின் தலைமையில் குழந்தைகளை முன்னறிவிக்கப்பட்ட வீரர்களாக வரவேற்கின்றன. ஒரு சிக்கப்பட்ட மந்திர பறவையின் பாடல் மங்கிப்போன சாகும் நிலத்தை விலங்குகள் காட்டுகின்றன. ஒரு வெள்ளி லியோரா ஒரு முன்னறிவிப்பை காட்டுகிறது. சிறிய குழந்தையே அதை காப்பாற்றும் சாவியை வைத்திருக்கிறது. உலகை குணப்படுத்த பறவையை பயத்தின் ஒரு உயிரினத்திடமிருந்து விடுவிக்க வேண்டும். தம்பில் என்ற ஒரு கோணலான செம்பன்றா அவர்களை வழிநடத்த தனது கால்களில் தடுமாறி விழுகிறது. ஜீவசிறியின் சிரிப்பு மந்திர மணிப்பூக்களை மணி அடிக்கச் செய்கிறது. இறக்கை வைத்த நரிக்குட்டிகள் நடனமாடுகின்றன. ஒரு முகஸ்கோபமான எட்டி பாதையை தடுக்கிறது. ஆனால் புதினா மிட்டாய்களுக்கு மகிழ்ச்சியாக லஞ்சம் வாங்கி விலகுகிறது. மகத்தியின் தாலாட்டு அவற்றை சிதறடிக்கும் வரை வரைபடத்தை வெளிப்படுத்தும். சோக நினைவுகள் ஒரு குகையை நிரப்புகின்றன. பெரிய காளான்களில் குதிப்பது வேடிக்கையானது. ககன் ஒரு தேன்கூட்டில் சிக்கிக் கொள்ளும் வரை. ககனை விடுவிக்க ஜீவசிறி ராணி தேனீயுடன் பூ மகரந்தத்தை பரிமாறுகிறார். அவர்கள் சோகமான சாம்பல் நிற கல்லாக மாற்றப்பட்ட அழகான விலங்குகளைக் கண்டு பாழடைந்த நிலத்திற்குள் நுழைகின்றனர். ஒரு பையம் அரக்கன் அவர்கள் தொலைந்து விட்டதாக நம்ப வைக்கிறது. ஆனால் ரிதிகாவின் நம்பிக்கை மந்திரத்தை உடைக்கிறது. தைரிய தேன் சாப்பிடுவது சூரியகாந்தி சிகரத்தை ஏறுவதற்கு அவர்களுக்கு வலிமையை தருகிறது. மேலே அழகான சில்வர் விஸ்பர் பறவை நிழல்களின் கூட்டில் பூட்டப்பட்டுள்ளது. எல்லோரும் சாவிக்காக ரிதிகாவை நோக்குகிறார்கள். ஆனால் அவள் பயந்து மறைகிறாள். ஒரு ஓவியத்தில் தனது சொந்த கண்ணீரைக் கண்ட லோகித் ஒரு புத்திசாலித்தனமான யோசனையைக் கொள்கிறார். சிக்கிப்போன பறவையின் மீது ரிதிகாவுக்கு ஆழ்ந்த அன்பு ஏற்படுகிறது. ஒரு கண்ணீர் துளி விழுகிறது. சகோதரர்கள் அனைவரும் ரிதிகாவைக் கட்டித் தழுவுகிறார்கள். அவர்களின் கூட்டு அன்பு கண்ணீரைக் கூடு உருகச் செய்கிறது. விடுவிக்கப்பட்ட சில்வர் விஸ்பர் பாடுகிறது. வண்ணம் மற்றும் அழகான ஒலியின் அலை வெடிக்கும். பாடல் நிலத்தின் மீது கழுவுகிறது. எல்லா கல் விலங்குகளையும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. ஒரு பெரிய விழா தொடங்குகிறது. விலங்குகள் நடனமாடி விருந்து உண்டு குழந்தைகளை வீரர்களாக நன்றி கூறுகின்றன. ஒவ்வொரு குழந்தையும் அவர்களின் பயணத்தை நினைவில் வைத்து வீட்டில் பயன்படுத்த ஒரு மந்திர பரிசை பெறுகிறார்கள். அவர்கள் வருத்தத்துடன் விடைபெற்று மீண்டும் கதவு வழியாக தங்கள் அடுக்கறைக்கு திரும்புகிறார்கள். வீட்டிற்கு திரும்பிய ரிதிகாவின் புதிய பக்கின் பிளஸ் ஒரு சிறிய உண்மையான மினுக்கை காட்டி தும்முகிறது. 5 சகோதரர்களும் இப்போது ஒரு அற்புதமான இரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பே மிகவும் சக்தி வாய்ந்த மாயம். ஒரு பச்சை வெங்கல்லை வீழ்ந்தது. ககனும் ரிதிகாவும் அதை பார்த்தார்கள். ஒரு ரகசிய சாகசம் ஆரம்பமாகியது. அவர்கள் ஒளிரும் பாசியை பின்தொடர்ந்து காட்டிற்குச் சென்றார்கள். ஒரு விசித்திரமான திறந்த பாட் பொந்து அவர்களுக்கு கிடைத்தது. உள்ளே 3 அழகான வான்வெளி உயிரினங்கள், ஒரு பஞ்சு போன்ற நட்சத்திர நாய்க்குட்டி, ஒலி எழுப்பும் கள்ளிச்செடி, நடுங்கும் ஆக்டோபஸ். ரிதிகா உடனடியாக நட்பு கொண்டாள். கவனமாக இருந்த காகன் கூட அந்த மிருதுவான உயிரினங்களால் மயங்கினான். கருப்பு சூட்டுடைய ஏஜென்ட்கள் திடீரென வந்தனர். வான்வெளி உயிரினங்களை அழைத்துச் செல்ல விரும்பினார்கள். ரிதிகாவின் ஒளிரும் காலணிகள் மின்னின. பயந்த ஒரு உயிரினம் மெய் தெளித்தது. குழப்பத்தில் அவர்கள் தப்பித்தனர். குழந்தைகள் புதிய நண்பர்களுடன் ஒரு பையில் மறைத்து வீட்டுக்கு ஓடினர். படுக்கையின் கீழ் பாதுகாப்பாக உயிரினங்கள் விளையாடின. குழந்தைகள் தங்கள் ஆபத்தை உணர்ந்தனர்.
ஒரு ஹோலோகிராம் உயிரினங்களின் அழகான வீட்டைக் காட்டியது. பிறகு ஒரு பயங்கரமான நகம் போன்ற சின்னம். ககன் ஒரு செய்தியை டேக் செய்தான். கெட்ட வான்வெளி வேட்டைக்காரர்கள் அவர்களை தேடி வருகிறார்கள். இரவில் அவர்கள் திருட்டுத்தனமாக வெளியேறினர். உதவிக்கு நல்ல ஏஜெண்டுகளை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் ஒரு அமைதியான இரவு நேர லாண்ட்ராமேட்டின் உள்ளே மறைந்திருந்த ரகசிய தளத்தைக் கண்டனர். ஒரு கோடு ஒரு ரகசிய திரையர்லிட்டை திறந்தது. அது கீழே 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 இட்டுச் சென்றது. உள்ளே ஒரு சிறிய அலியன் அலுவலகம். ஒரு நடுக்கமான கிளார்க் மிகவும் ஆச்சரியப்பட்டார். கிளார்க் ராயல் அலியன்களை அடையாளம் கண்டார். அவை மிக முக்கியமானவை என்று அறிந்தார். ஆபத்து! அலாரங்கள் ஒலித்தன. ஒரு பயங்கரமான வேட்டைக் கப்பல் அவர்கள் நகரத்தின் மேல் தோன்றியது. கருப்பு சூட்டுடைய ஏஜெண்டுகள் அவர்களைக் கண்டனர். எங்களிடம் அலியன்களைக் கொடுங்கள் என்றனர். ஒலி எழுப்பும் கள்ளிச்செடி அழகான அமைதியான வெளிச்சங்களை உருவாக்கியது. ஏஜெண்டுகள் அவர்களை நம்ப முடிவு செய்தனர். கெட்ட வேட்டைக்காரர்கள் பூங்காவில் தரையிறங்கினர். அவர்கள் அலியன்களை ஸ்கேன் செய்தனர். அணியிற்கு ஒரு திட்டம் உள்ளது. பெரிய சத்தமான திருவிழாவில் அலியன்களை மறைக்க மாறுவேடம் வேலை செய்தது. அலியன்கள் ஒரு பொம்மை, தொப்பி மற்றும் ஒரு பளபளப்பு பலூனாக மாறின. ஒரு வேட்டைக்காரர் அவர்களைக் கண்டான். தைரியமான ஆக்டோபஸ் அதன் முகத்தில் ஒட்டும் குழைவை தெளித்தது. மற்றொரு வேட்டைக்காரர் தாக்கினான். கள்ளிச்செடி ஒரு கங்கூசும் ஒளி நிகழ்ச்சியால் அதை குருடாக்கியது. ஒரு நட்பு கப்பல் அவர்களை சரியான நேரத்தில் பாதுகாப்பிற்கு இழுத்தது. அவர்கள் செய்து முடித்தனர். ஒரு ஜானமுள்ள தலைவர் அவர்களுக்கு நன்றி சொன்னார். நீங்கள் விண்மீன் மண்டலத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றினீர்கள் என்றார். அலியன் தாய் கப்பல் வந்து சேர்ந்தது. குடும்பத்தின் மகிழ்ச்சியான ஒளிரும் மீண்டும் சந்திப்பு நடந்தது. பிரியாவிடை பரிசுகள், ஒரு நட்சத்திர மச்சம், ஒரு ஒளிரும் முள்கொடி, ஒரு அமைதியான ஒளிகோளம். வீடு திரும்பிய பின் ஏஜெண்டுகள் அவர்களை மறக்கச் செய்தனர். ஆனால் அவர்கள் ஒரு ரகசிய புன்னகையை பகிர்ந்து கொண்டனர். அடுத்த நாள் காலை அவர்கள் தங்கள் பரிசுகளைத் தொட்டனர். வானத்தை ஏறிட்டு பார்த்து புன்னகைத்தனர். உங்கள் மிகப்பெரிய புதையல் நீங்கள் மறைத்து வைப்பது அல்ல, நீங்கள் பயன்படுத்தத் தேர்ந்தெடுக்கும் தைரியமும் கருணையுமே உங்கள் உண்மையான செல்வம். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share, and hit the bell icon. Like, subscribe, share, comment, and click bell icon.